தற்போது வானிலை குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மே 2ஆம் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தற்போது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மே 2ஆம் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நம்மோடு இணைகிறார். லாவண்யா, இது குறித்தான விரிவான விவரங்கள். அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மே 2ஆம் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தெற்கு வங்கக்கடல், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மே 2ஆம் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்க வாய்ப்புள்ளது. நீண்ட கால முன்னறிவிப்பில் உள்ள கணிப்பின்படி இது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடிய காரணத்தினால் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் அதிகமாக இருக்கிறது. எப்பொழுதுமே ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்குவது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதன் காரணமாக மே 2ஆம் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்க உள்ளது. ஸ்ரீதர், விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.